சரவணா என்ன இருக்கு நீ ஸ்பெஷலா சொல்லிட்டு போனீங்கன்னா நம்ம கம்மியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வாயில் ஏதோ போடுறீங்களா அது மென்னிலே இருங்க தெரியும். பேசாதீங்க. லைன் கோவப்படுவார் கஸ்டமர். அவர் விருப்பப்படி யாருமே நான் தெரியும். பாடி ஒரே இடத்துல நிக்குது, பேட் மட்டும் போகுது. போட்டு பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நவீன நான் சொல்றேன் கேளு, புரிஞ்சுக்கோ. என்ன சொல்றேன் கேள்றேன். நான் சொல்ல வரணும் நீ புரிஞ்சுக்கோ. ரெண்டு பேரும் பேசாதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. முதல்ல நமக்கு டீம் இதுதான் தெரியும். முன்னாள் தெரியும், அவர் தான் முன்னாள் தெரியும். அதுக்கப்புறம் உங்களால் கோப்பிட்டு ஒன்றும் போயிருந்தது. ஏன்னா கண்ணு தரன்னு ஒன்று தெரியும். கோப்பிட்டு போயிருந்த கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இல்ல நான் சீரியஸ் சொல்றேன். கண்ணு தெரியாது தப்பு தான் ஃபீல் விடுறா. 25 ஓவர் இவ்வளோ கிரவுண்ட்ரா நம்ம வாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இருக்க முடியாது. அதுக்கு ஏன் 100ல போகணும், சிங்கிள்ஸ்ல போட்டுக்கணும் மேட்ச். நான் அப்படி சொல்ல கிச்சா, நான் என்ன சொல்றேன்றது இந்த மாதிரி மேட்ச்லாம் இருக்க போகுது. நம்ம பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தான் பார்க்கணும். அவன் 5 ஓவர் போட்டு 25 ஓவர் ஃபீல்டிங் பண்ண முடியாது. ஆமா அவனுக்கு ஃபிட்னஸ் கிடையாது. ஆமா நம்ம அவனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. பட் அவனை நம்ம எப்படி பெஸ்ட் யூஸ் பண்ண முடியும்? இன்னொருத்தர் புதுசாக வரானா அவன் எந்த கிரவுண்டில் ஆடுறாரு நம்ம அப்படிதான் கேல்குலேட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும் தேவையில்லைன்ற. அப்படி இருக்கணும். நம்ம ஏன் சரவணா அணியும் கெஞ்சி கூப்பிட்டு வந்துடலாமே. இங்கே எனக்கு சரவணா மேலே எனக்கு கோவமே கிடையாது. ஏன்னா கோவம் ஸ்டார்டிங்ல கேவலம் சரவணா விட்டது தான் தெரியும். தவிர்த்து பரவாயில்ல மேட்ச்ல ஃபோக்கஸ் தான் தான் இல்லை. முதல்ல 2 ஓவர் 3 ஓவர் வாங்கினேன். அப்புறம் சரவணா கேட்காத மாதிரி உட்காந்துருக்க. அந்த எஃபோர்ட்டுக்கு தான் எனக்கு போட்டதுக்கப்புறம் அவரும் சொல்றாரு பயமா இருந்தது. முதல்ல ஹெல்மெட் போட்டு பண்ணுன்னு சொன்னா இல்லையா? ரொம்ப சூடா இருக்கீங்க. ஃபேன் போட்டு வரீங்க. இந்த ஃபேன் ஓடல ஓடலையா? ஓட்டு பார்த்தேன். அப்புறம் அங்க ரொம்ப ஃபேன் இருக்கிற சரவணா இந்த பக்கம் சரவணா அப்ப நான் இங்க லைட் இருக்கு. அப்ப கேக்குறேன்னா சொல்ல முடியாது பாத்து. நான் இப்படி வராதீங்க. ஓ சாரி. ரித்திக் பேட்டிங் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐபோன் ஆடுறது. This is iPhone 7 Plus. 7 Plus இல்ல? ஆமா அது யூஸ் கேமரா இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கேமரா நல்லா இருக்குமா? சூடா இல்ல அவங்க ஆடிட்டீங்களா? ஐய் அப்படில இல்லனா. என்ன குளிங்க டெம்பர். அண்ணா இருக்காரு. பாதியா போடா. நீங்க நான் ஓபன் பண்ணிட்டேன். புடிச்சாமா? நீங்க இந்தாங்க என்ன? நான் இல்ல எங்க அண்ணா. அவர் தரமா. அவர் வேறமா வேணாமா? ரொம்ப சொல்லுங்க. பேட் செருப்பால் அடிப்பேன். நான் பேட்டே பண்ணேன். மூடி இருப்போம். 1000 மேட்ச் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு. ஆமா நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பேட் அவரு அட்டண்டாவன் இல்லை நான் வரேன் ஃபீலிங். நீங்களா ஆமாம் சொன்னீங்க. ஸ்குவாட் டிரைவ் நடிப்பாரு. இளங்கண்ணா தானே? இவர் போலிங் போடுறவங்க நம்ம எம்பி ஆடி இருக்காரு. கேப்டனாக இருக்காங்க.
அப்போலாம் நிறைய மாட்டி ஒர்க்கிங் பண்ணுவோம். நேராக டோர் போட்டுருவாரு. அப் டு ஆண்டர் வாங்க ஆண்டர் அப் டு நிற்பான். போட்டு 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 போயின்னு போவாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி இல்லை. நானும் ஸ்ரீதர் பட்டி மட்டும் தான் இன்ஃபீல். மாறிட்டாங்க. ஆமா எல்லாம் இன்ஃபீல் இருந்து ஆரம்பிச்சு தான் விளையாடிட்டு இருக்கோம். அதுக்கு ஆனா முகாசி பேர் இன்ஃபீல் தான். விக்னேஷ் இன்ஃபீல் தான். இன்னும் ரெண்டு பேர் ஒன் டவுன் வந்து கோல்டு அந்த ஃப்ளோரஸ் அண்ட் கிரீன் ரெண்டு பேர் போட்டுருவாங்க. ஓகே. சீக்கிரம் போக ஆஸ்திரேலியா நானும் கேமரன் கிரீன் 50 பால்ஸ் 100 நினைக்கிறேன். நானும் இப்போ காமெண்ட் ஆகிறேன். அது 500 தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். சவுத் ஆப்பிரிக்கா விளையாடிட்டு. ஆமா இல்ல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் சின்ன கிரவுண்ட்ஸ் ஆடுறாங்க. 10 வருஷமா ஆடாது. வேற சொல்லி அந்த கிரவுண்டுவே செம்மையாக இருக்கு. ஏண்டா லேட்டாக விளையாட வேண்டியது தானே? அதுதான் நல்லா கொண்டு வருதுன்னு சொன்னேன். அட்டாக் கத்துக்கும். அப்படியே போடுங்க. இருக்குடா. பிளாக் கவர்ல அதாவது எடுத்து வேணாம். நவருவேல பத்துமா அதெல்லாம் நம்ம கண்டே விட்டுறா அபியூஸ். ஐயோ லாக் லாக் லாக். இல்லை கிரவுண்டில் கொள்ள தெரியும். நான் தான் பாயிண்ட் கேப்டன் பேசக்கூடாது. எல்லாருக்கும் எதோ டிசிப்ளினாக கொடுத்துறா. என்ன காட்டு நீயே உள்ள போய் காட்டுச்சு கண்ணு தெரியாம நீயே பண்ணுங்க. ஒரு பால் அவன் காதுல ஓடி இருக்குது. பால் திரும்ப போயிட்டு இவன் தேவே திரும்ப ஓடிட்டு இருக்கான். டேய் நீ தான் அது ஓடிட்டு இருக்க.
ஏன் பாலத்து வச்சேன் தெரியுமா கீழே அந்த பால் தான் வச்சேன். நீ உங்களுக்கு தான் தெரியும் வெளில ஆப்போசிட் டீம் கேப்டன் ஏன்பா இப்படி பழி வாங்குறீங்க அப்படின்னு நீ வேற உள்ள என்ன பண்றது கபடி நாயம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு கேட்டா புரியுதுடா அது வரல ரித்திக் வா இந்த பக்கம் வா பேரகை இப்படி வா ஓ எங்க டீம்ல 10 பேர் தான் இருக்கோம் ஒருத்தர் தூக்கி ஆகிக்கலாமான்னு கேளுங்களா கொஞ்சம் தூக்கி ஆகணும் பிராக்டிஸ் கேம் தானே லெஃப்ட் ஆடுகிறா லெஃப்டா ஏன் அம்பேர் என் டீம்ல 10 பேர் தான் இருக்கோம் இப்போ ஒருத்தர் போயிட்டாரு ரித்திக் இன்னும் வாட்டி ஆடலாமான்னு கேப்டன் கேட்டு சொல்லுங்க உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அவருக்கு ஆல்ரெடி வேற யாரும் கிடைக்கல அப்புறம் அந்த லெவனா அப்படி சப்போஸ் ஆக்சுவலி ஷூட் பண்ணா அப்படிதான் நினைப்பாங்க. யாரும் அப்படியே இருப்பாங்க. பிராக்டிஸ் கேம் தானே நீ தோக்குறது பத்தி கவலைப்படல, அவங்க எதிர் பத்தி யோசிப்பாங்கல்ல. அதான் கேட்டேன் எப்படி கவலைப்படுறீங்களா இல்லையா ஆடலாமா அப்படின்னு கேட்கறது 11 ஆனா முன்னாடி டபுள் தான் முடிச்சிடலாம் எங்க பேட்சுக்கே டபுள் ஒரு எண்ணம் இல்ல நீங்க தான் டபுள் இருக்கு எந்த கிளையன்ட் நீங்க நான் வந்து சிஆர்எல் யூனிட்ல கிளவுட் பிராக்டிஸ் பண்ணேன். கிளவுட் இப்போ பெரிய யூனிட்டோ கிளவுட் நிறைய பேர் ஆமா அது வந்து நாங்க ஏடிஎம் தான் அது ஏடிஎம்ல கிளவுட் சிஓஇன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம். யார் டிசி ஹெட் டிசி ஹெட்டா டிசி ஹெட் ஆறுனாங்க பழைய ஆளா இல்லை பழைய ஆள் தான் ஆர்க்கலோட டிஹெச் நான் தம்மச்சு முடிவதற்குள்ளே வந்துருவாங்க நினைச்சேன் ஏய் சரவண போனா நீ என்ன எதிர்பார்த்த ஸ்டார்ட் பண்ணுங்க பிச்சர் பண்ணுங்க குட்டிங்களா அதில் பாதி தான் அடிச்சு விடுங்க பண்ணுங்க காத்து நான் போறேன் சரி போயிட்டு போச்சா நீங்க போச்சு ஆனா இவனுக்கு அப்புறம் நான் தான் நான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்துக்கோங்க நீங்க இது யாரும் காப்பு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் 5 hours அதான் விட்டாச்சா ரன்ஸ் கணக்குலாம் கிடையாது அந்த 2 6 நான் 2 4 போய் யாரோ ஓவர் கொடுத்துருப்பாங்களா என்ன தவிர அதான் கை எடுத்து கும்பிட்டாரு அதுதான் கும்பிட்டாரு என் சேருங்க கரெக்டா அங்க இந்த மாதிரி ஒரு கேமரா நம்ம டீம்ல இல்ல அந்த கேமரால போயிட்டு இது பண்ணி காமிச்சோம் நம்ம டீம்ல ஒரு நாள் பின்னா 6 அடிக்கிற பேட் அப்படியே ஏத்து போறீங்க அதனால தான் பேட்ல போட்டாலும் சிக்ஸ்லாம் போகும் அதான் இனிமேல்லாம் பேட்டிங் சான்ஸ்லாம் கேட்கக்கூடாது எப்போ அனுப்புவோம் அப்போ போகணும் நீங்க கேட்டீங்க ஒன்றரை போறோம் நீங்க நாங்க அனுப்புவோமா அதுக்கு ஏதாவது ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்பயும் காலைல கேட்டீங்க கோத்தல் ட்ரிப்பில் ஒன்றரை நீங்க கேட்டீங்க அதுதான் சொன்னாங்க அவரு என்ன பேரண்ட்ஸ் சொல்லி பேட்டிங் வரும்னு சொல்றீங்க மனசு வச்சு இல்ல கரண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தா போயிருக்கோம்
ஒன்று அதிகமாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க நானும் வந்துடுவேன். மேட்ச் பாயெல்லாம் போகக்கூடாது அது சும்மா கிடையாது என்னடா ஜாக்கிரதை போட்டு வீட்டுக்கு போறியா போன போகிறேன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஏய் எப்போ டவுன் ஆகும் பேசவும் மாட்டோம் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபம் இருக்கு பி ரோம் இன் ரோம் அப்படின்னு இந்த டீமுக்கு வந்துட்டா ஜாலியா தான் இருக்கும் அவரெல்லாம் கவலைப்படக்கூடாது எப்பவுமே நம்ம அந்த மாதிரி சாப்பாடு நம்ம கிட்ட எப்பவுமேடா ஆமாமா ஏய் எல்லா மேட்சுமே சரி அதோட இது சொன்னது நம்ம சாப்பாடு வரதுக்கு தகவல் தான் வா இங்க யார் சொல்றா? நம்ம பாலை வந்து கொஞ்சம் ஷைன் பண்ண நீ வேற எல்லா மேட்சுமே above strike rate of 100 Bad ball. அப்போ வந்து பேச்ச வர. நீ ஃபர்ஸ்ட் 20 ரன் வந்து நீ ஸ்ட்ரைட் பேட்லயே அடிப்பாங்க ஓகேயா especially when people who are hitting the right lens attacking defense this is the most toughest shot to play அது வந்து நீ வந்து ஒரு 20 runs அந்த பாடி ஒரு மாதிரி ஒரு it will get into rhythm எப்படி முன்னாடி போணும் பின்னாடி போணும் ஆட்டோமேட்டிக்கா வரும் அது வர வரைக்கும் you should play straight ஓகேயா நீ ஸ்ட்ரைட்ல அடி covers long off பண்ணி அடிப்பேன் that's not a right choice நான் பார்த்த வரைக்கும் especially in கடகடகடன்னு நீ ரெண்டு அடிக்கிற ஓகேயா don't do that play straight சொல்லிருப்பாங்க கோச்சஸ் இருக்கா ஆள்ல போட்டாலே சில பேர்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி அடிட்டு டாப் பண்ணி சிங்கிள் சொல்லுவாங்க நீ அப்படிதான் உன்னோட இன்னிங்ஸ் வந்து பெருசா எடுத்து போக முடியும் 60 70 இல்ல this is the first 20 runs is crucial ஏன்னா நீ கொஞ்சம் காம்படிட்டிவ்ல இருந்தா ஆடுற ஸ்கூல்ல எல்லாரும் இந்த மாதிரி போட மாட்டாங்க டிவில பேசுறது விராட் கோலி ஸ்கூல்ல சில பேர் போடுவாங்க சில பேர் தனியா போடுவாங்க சில பேர் இந்த ஸ்பீட்ல அவங்க வந்து 140 ஸ்பீட்ல அதே மாதிரி வரும்போது அவ்வளவு கஷ்டம் சப்ஸ்டிட்யூட் கரண்ட் போடுறா पांच ओले मुझे आ रहा है इधर ओले के तो वो सामने என்ன சொல்றது சொல்லிட்டு போனாரு சரி பேட் கோல்ட் மெடல் தான பண்ணுவாரு அப்படியே அது வீடியோ பண்ணிட்டு போனதுல அப்படியே கவனிங்க அது சந்தானம் பண்ணுவானே உள்ள போலிங் போறதோட நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு நல்ல போலர் ஒரு அவுட் ஆனா இப்போ நீங்க ஒரே போலர் அவுட் இருக்கீங்க எவ்வளவு பெருமையான விஷயம் ஒரே மாதிரி தான் அவுட் கண்ணன்ற ஒரு இது பாவம் அந்த மாதிரி வேலைக்கு போவான்னு தெரியல கைது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணாரு கேளு அதுதான் பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் சொன்னீங்க நீ தான் வர வச்சிருக்கேன் அம்மா டீம் இருக்கு இது இருக்குன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னாரு சரிங்க அவர் பாரு இப்போ ஃபர்ஸ்ட் அங்க சொல்லி அதுக்கப்புறம் மாத்தி இது மாத்தி அதுக்கப்புறம் இங்க அவர் வீடு வந்து சாமி பக்கத்துல அங்கிருந்து வந்துருக்காரு மனுஷன் அதுக்காக சொல்லிக்கிச்சா அவர் தானே ஆசைப்பட்டாரு நான் முடிஞ்ச அளவுக்கு கைட்டு விட்டுற பாருங்க அப்பெல்லாம் பண்ண தேவையில்ல உங்க ஆசை அவரே கைடி பாருங்க அவரே கைடி பண்ணி வர மாட்டாரு ஆசை இருக்கவங்களா நல்ல இடத்துல தான் சொல்றேன் இது வந்து எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அது முடிஞ்சிருச்சு இப்போ அது ஃபியூ விட்டேன் நான் பட் இப்போ பாயிண்ட் இஸ் திஸ் நாட் கெட் இன்ஜர்ட் 10 வருஷம் முன்னாடி யாரா we can assess who is a cricketer who is not a cricketer அவர் இல்லையா மச்சா ஃபியூ உட்காந்து பார்த்தே சொல்லிட்டு நவீன என்ன பார்த்தா சரி நான் சமஸ்ட் வரேன் புது படைங்க எடுத்து போனீங்க கட்டிருக்கீங்களா புது படை தானே இது வேணுமா சரி நவீன வாங்கி கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உனக்கு ஓகே பரவாயில்லையா
ரன் ஆச்சுன்னு கேட்பேன். ஆ? எவ்வளவு ரன் ஆச்சுன்னு கேட்பேன். ஏண்டா ஏன்னா, பாப்பா birthday, update இல்லைன்னு பார்த்தேன். வேற என்ன சொல்லுவா? 2 ஆகி போயிருக்கு. கீழே சரணாஸ்திரம் மட்டும்தான். நீங்க தான் அடி அடிப்பீங்க அதான் அடிச்சேன். அப்ப இல்லடா, நான் bowling போடும்போது ball receive பண்ண பாருங்க. ரிசீவ் பண்ணலன்னு சொல்லுங்க. ஒரு முட்டன்னு சொல்லுங்க. முட்டுனா பாருங்க. அப்ப வந்து நல்லா அடிச்சு. என்ன பண்ணா அந்த பால் அதை பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு ஆனால் அந்த ஸ்டம்பிங் உன் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறாங்க. அதனால தான் செம கடுப்பாக வச்சு கஷ்டம் தான். 3 லெவலுக்கு அது கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக போட்டேன், பவுன்ஸ் ஆச்சு பால். நீ கரெக்ட் பண்ணிட்டு பிடிச்சமா இல்லைன்றது எனக்கு புரியல. எனக்கு பாலை பிடிச்சதோட அவர் அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லைண்ணா. ஒரு மேட்ச் கொண்டு வந்து விட்டுன்னு வச்சுக்கேன், அது ஏன்னு இருக்கும். நான் தான் சொன்னேன், நான் டீச்சர் தெரியல சார் அப்படின்னு என்ன ராத்தின்னு தெரியல. அவர் கேட்சும் பிடிக்க மாட்டேன், ஸ்டெம்பிங்காக வருது, அது எதுவுமே அடிக்க மாட்டேன் சார். ஆனால் அது அப்புறம் யோசித்தேன், உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 2வது ஒன்று விட்டதுமா அவர் ஷோ வந்துச்சு பால், அது கையிலே ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து குச்சனாலே தெரியல சார். இதுக்கு டைமிங் நிறைய இருந்தது. நான் ஒரு ரொம்ப நேரம் வெளியே தான் இருந்தேன். நோட் பண்ணவே இல்லை. ப்ரோ போல்ட் அனிங்களா கேட்ச் தேவையா இருக்குங்க வேண்டாத வேலைன்ற மாதிரி போயிட்டு நடக்குது. ஆனா எனக்கு இருக்காது. நான் வந்து சும்மா டென்னிஸ் பால் ஆடுறோம் வரோம் இதுல வேணுச்சு. ஃபீல் பண்ணாங்கன்னா அவன் ஜாலியா இது பண்ணுவான். நீ என்ன பண்ணுமோ அவன் வந்து போட்டதில்லை 2 நோக்கர் போட்டது நானே வெளில வரேன். அந்த டைம்ல ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஜாலியாக அடுத்த மாதிரி உங்க ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு 5 வருஷம் அடிக்கலாம் இது பண்ணுவோம். உட்காருதே அவர் ஃப்ரெண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பாவம் அவர் பேட்டிங் விளையாடு. சூப்பர் வீடு ஓவரால் சம்மந்தே இல்லை. பேட்டிங் ஐ கடைசியில் வந்தார் அவர் இது கடைசியில் அவுட் ஆகிட்டாங்க. நல்லா இருக்கும். வாங்க இதான் எத்தனை வருஷமா கொடுத்து போனது கொஞ்சம் நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு போட்டு bowling மற்றும் fielding சூப்பராக இருக்கும். கேட்ச்லாம் நான் இது வரைக்கும் விட்டு பார்த்துருக்கேன். நானும் முத்துவோட ஒரு கொஞ்சம் சென்சிபிள் விஷயம் சுற்றுலா ஹியூமன் பீங்கே சொல்கிறேன். அந்த 2 இங்கே இருக்காங்க முன்னாடியே வாங்கிட்டேன். சும்மா சரி சரி சார் சரி.
அந்த சிக்கன் மீன் பேட்டிங் அடிச்சு அது மீன் போயிடுச்சு. ஓகே ஃபீல் பண்ணக்கூடாது. வந்து தராங்களாமா? இங்கதான் இருக்கு. வந்து எடுத்து கொடுக்குறாங்களாமா? ஆமாமா இல்லைன்னா இங்கே இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பசங்க சாப்பிட்றதுக்கு உக்காண்டாங்களா? அதை கொஞ்சம் பரப்பி விட்டா கூட இந்த காரு வந்தா கூட அது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை. கடைசி ஒரு 2 சிக்ஸ் போய் விட்டு அப்புறம் காசு போட்டீங்களா முதல்ல புரியல நான் நல்லா தான் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு கூட. இத்தனைக்கும் நான் நியூ பால் போட்டதால ஓல்ட் பால் நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய் என்ன என்ன இருக்கற அப்படி இருந்துச்சு. என்ன நோ பால் எக்ஸ்ட்ரா மேட்ச் அந்த அப்பதான் ஸ்கோர் கேட்டேன். எனக்கு 140. சரி பரவாயில்லை கொஞ்சம் ஜாஸ்தி No 108 ரா 9 overs 90 வரைக்கும் சுட்டுறோம். நல்லா குடுத்தனே. அந்த ஓவருக்கு 20 ரன். அப்பதான் ஸ்கோர் கேட்டேன். 108 அப்ப 108 அப்ப நான் நினைச்சேன் ஓகே ஒரு 61 தாண்டி நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சா போகுது 203. அப்படியே சுத்தம் நிறைய வீடு எடுப்பாரா உங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கு. பாம்பு மாதிரி வர போது அவருக்கே தெரியாது அதனால தான் வீடு நிறைய விடுச்சு. சரவணா இன்னொரு சான்ஸ் இருக்கு. அவர் பதில் யார பேட்டிங் ஆடுற சான்ஸ் இருக்கு. அப்படி போலாமா? லெஃப்ட்ல அட்டா கேப்டன் உன்னுடைய இது இருக்குல்ல அது 35 பிளஸ் ஏய் ரோனோ என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இதோட நிறைய மேட்ச் ரன் விட்டு தான் ரொம்ப போட்டாங்க. ஒரு ஒன்று இடமா போகணும் அவங்களுக்கு சரவணா பேட்ஸ்மேன் பேசுற மாதிரி நீங்க ஸ்பெஷல் பேசல. சரவணா பேட்ஸ்மேன் பேசுற மாதிரி உங்க போலர் போலிங். ஆனா பாத்தீங்கன்னா போலிங் தெரியல பின்னாடி குடிக்கணும் அது குடிச்சதுன்னா பேசலாம். ஸ்டார்டிங்ல தப்பு எவ்வளோ நான் விட்டு பண்ணிக்கிறேன் இவங்க மட்டும் சொல்லுங்க எதுனால மொத்தமாக அந்த 2 பால் போச்சு கேளு லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆடுறான். நானே பிச் பண்ணது டவுன் த லெக். கீப்பர் என்ன பண்ணணும் இது போகணுமா இல்லையா? இங்கே நின்று இருக்காரு. பால் பாஸ் ஆகி போன போது கையை நீ கத்துக்கோ நீ பண்ணதான் போறாங்க. மேட்ச் போடுங்க கேட்டேன் 4 வாரத்துக்கு ஒரு மேட்ச் பண்ணி பிராக்டிஸ் இல்ல கேட்டேன் இல்லைன்னா அப்படியே தோனி வயசு மட்டுமே 2 வயசு ஒரு பைஸ் சேர்க்கலங்க. இது 14 வைடு. எவ்வளோ வைடு வந்து நீ விட்டதுன்னு எனக்கு தெரியல. எக்ஸல் வைடு எனக்கு கன்ஃபார்மாக விட்டது எந்த விட்டது பால் நான் போட்டான்ல அது பைஸ் போகுது. ஆனா டைரக்டா போட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய தப்பிச்சிருக்கேன். அதுவே எனக்கு எப்படா இந்த சமயம் தான் அந்த சமயம் எல்லாம் உங்க எனக்கு 4 ரன் கூட போகுங்க. 36 வந்திருக்கேன். 5 ஓவர் இல்ல 32 தான் வந்திருக்கோம். அதனால போகுதா? ஏன் அப்ப எல்லாம் 30னா உங்க ஸ்கோர் தான் டிஃபரன்ஸா? அவங்க 60. நீ 30 நான் 30 27 தான். நான் 31 இவர் 36 இவர் 36 இவர் 68. 2 கேட்ச் நல்லா இருக்கலாம். உடனே சொல்றாங்க மட்டும் தெரியல. நீ நாம தடை போடு. ஓ எஸ் போட். அது செட்
பிரச்சனை பார்த்தா கேம்ல இல்லாம புடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க போதும் குடுக்குறாங்க நீங்க மேட்ச் மேல கேட்டீங்க மேட்ச் மேல கேட்டீங்க அது சைஸ் பண்ணனும் within the rules எந்த கிரவுண்ட் மேட்ச் நானே ஆன்சர் வேற யார் மொத போறாரு நானே உள்ள வச்சிருக்கேன் பக்கதான்ல 25 மினிட்ஸ் ஆகும் அடுத்த மேட்ச் ஆகா அது வச்சது பத்தாது உங்களுக்கு திருப்பி பண்ணிக்கணுமா பிராக்டிஸ் ஆயிட்டா இல்ல அந்த 6 வச்சிங்களா அந்த போல எப்படி போட்டாரு ஸ்லாட்டா கேமரா போட்டாரு நல்ல பால் நான் நீங்க பாத்துறீங்க பவுலர் இங்க தான் போட மாட்டேன் அவரே ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டஸ் போட்டாரு சைடு ரைட்டா ஃபுல் டஸ் தான் போட்டாரு ஃபர்ஸ்ட் பால் அது லெஃப்ட் சைடுல பவுண்டரி ஆச்சு அது லெஃப்ட் சைடு சின்ன பையனா அது பவுலர் கூட சரியா ரைட்டா என்ன ஓபனிங் போட வேண்டியதா என்ன ஓபனிங் போட வேண்டியதா ஓபனிங் போட வேண்டியதா அம்மா ஃபோன் பண்ணாங்க யாரோ ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார் கார்த்திக் அப்படி கேட்கும் மணி வீட்டுக்கா எதுக்கு இந்த மணி வீட்டுக்கா சரி வந்தானா ஃபோன் பண்ணாங்க என்ன கம்மியில நினைக்கிறேன் நீங்க தான் போட்ட போலிங்க்கு எப்படி போலிங்ல டிஃபென்ஸ் மேக்கரா இருந்தீங்க பேட்டிங்ல அதே மாதிரி டிஃபென்ஸ் மேக்கரா 6 அடிச்சா ஜோஷுவா யோசனை நானே முதல் முதல்ல டக் போட்டாங்க ஆமா சார் அது முதல் முதல்ல டக் போட்டாங்க யாரு அதான் வருதுங்க இது வரைக்கும் ஒரு மேட்ச் ஆச்சுறேன் இப்பதான் போறீங்களா வாலர் வேற ஃபோன் பண்ணாரு போயிட்டு வந்துறீங்க வாலர் ஃபோன் பண்ணி தான் இருக்காரு அப்படியே யாருக்கு 8 பேர் லாஸ்ட் செகண்ட் பாத்து பாரு கோட்ல செஞ்சா வந்து வாட்ட இன்சூரன்ஸ் போடுறேன் ஏன்டா கேட்ச் பிடிக்கணும் கோப்ரோவே நீ ஒரு கேட்ச் போடுற அது சால் ரோட் இந்த சுத்தி பால்ல இங்க ஃபர்ஸ்ட் வேற நினைச்சாரு சேவ் பண்ணிரலாம் ஃபீல்டிங்ல 20 இன்னொரு நீங்க சொன்னது கேடுச்சு இன்னொரு ஃபீல்டிங்ல 20 குறைஞ்சது 20 70 சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஃபீல்டிங்ல 20 இல்ல மினிமம் 30 ரன் சரி சொன்ன மேட்ச் போறா சிங்கப்பூர்யா இந்த யாரும் இல்ல போட்றா போ ஓட அந்த வேற இது இன்டி மேட்ச் இருக்கு சாட்டர்டே சாட்டர்டே ஓ சாட்டர்டே ரெண்டு மேட்ச் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு கொஞ்சம் செருப்பால் அடிக்கலாம் வர மாட்டீங்களா ஒரு நாளைக்கு 3 மேட்ச் ஆடலாம் நீ வர மாட்டீங்க சும்மா சொல்றாங்க விவேகானந்தா இல்ல அப்ப சொன்ன கேட்டேன் இதே நீ எந்த கிரவுண்டுக்கு ஆசைப்படாத சார் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் ஆசைப்பட்டதுல இருந்து ரவீனா எனக்காக பண்ணுவாங்க நைட் மேட்ச் 2 மந்த் ஒன்ஸ் கொடுங்க போடலாம் நீங்க வந்து 10 மணிக்கு சொல்லிட்டு அவன் 11 நீங்க என்ன வைக்காதீங்க 7 மணிக்கு டுவெண்ட்டி ஆச்சா இல்ல இங்க வச்சோம் கபிலன் ஸ்போர்ட்ஸ் ஓ அந்த நைட்டா புதுசா ரைட் நல்லா இருக்கா லைட்ல நல்லா புதுசா ஆரம்பிச்சாங்க நான் இப்போ 2-3 மேட்ச் முன்னாடி பார்த்தேன் சேனல்ல நல்லா இருக்கு அவங்க கொஞ்சம் பொசிஷன்லாம் நல்லா டைரக்டா ஆச்சு நம்ம கண்ணில் படாத மாதிரி இருந்துச்சு நம்ம அப்ப இனிமேல் லைவ் மேட்ச் ஏதாவது டீம் பண்ணணும்னா இவங்க கூட மேட்ச் போட்டுப்போம் நம்ம கஷ்டப்படணும் நம்பர் போதுமா பின்னாடி அது கிரிக்கெட் நம்பர் அடிச்சு நீ லவ் கேட்டல பையன் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு செகண்ட் 30 சார் அதை வச்சுலாம் பார்த்தேன் அப்புறம் கிரிக்கெட் அந்த பேரை மாறினாங்க அப்படி ஜெயிச்சிரமா சாதி நம்பர் வந்து பார்த்து அவ்வளோ பெருசாக நானே கொடுத்த அந்த நம்பர் ஒரு சீசன்ல நீங்க அடிச்சிருந்தேன் அது என்ன ஒரு 8,000 போயிட்டீங்களா எப்படி டயர் ஆயிட்டீங்க சார் அப்ப தண்ணி நிறைய மேட்ச் குடிச்சு- கவுண்ட் ஆகுது சார் ஆமா. ஷார்ட் பண்ண போறோம்ல ஏசி ஆடுறோம்ல ஆமா. முக்கால்வாசி மேட்ச் அதனால இருக்கும் இப்போ Subs ல போடுறோம்.
எல்லாமே ஸ்டம்ப்ஸ் இருக்குது, ஸ்டம்ப்ஸ் இருக்கு, 22 இயர்ஸ்ல இருக்கு, எல்லாம் ஓன் ஆப் வந்து எல்லாமே அதுதான் 22 இயர்ஸ் பார்த்து என்கரேஜ் பண்ணுறது. ரொம்ப அக்ரெசிவ் ஆகலாம். நான் தான் இங்கே ஆரம்பிட்டேன். இது ஒரு மீட்டிங் போனது ஒரு 5 to 6 சந்தோஷ் ஒரு வாரம் கழிச்சு அப்ப இந்திய மேட்ச் மட்டும் ஆபீஸ்ல ஃபுல்லா ஆமா யாரு நீ ஆபீஸ்ல இதெல்லாம் நான் இங்க முக்கிய மேட்ச்ல ஆமா சும்மா போட்டு ஏன் கிச்சா ஐ வெச்சு போடணும். ஒரு ஒரே போல இல்ல ஒரே ஷாட்ஸ்ல ஒரு 6 அதான் அந்த மாதிரி ரூவரா நான் பே பண்றேன் நான் காசு வாங்க மாட்டேன் நான் என்ன நான் பே பண்றேன்னு சொல்ல அப்பதான் மோட்டிவேஷன் கிடைக்கும். கிளையண்ட் கேக்குறா சொல்லு போய் போட்ட கிளையண்ட் கேக்குறேன். எதுக்கு கொடுக்குறீங்க தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா மேட்சும் நான் போலரா ஆடுவேன் பார்த்தோம். நீ யாரு வீடியோ எடுத்து போடுவோம் பாத்துக்கோ. கோலுங்க எனக்கு நிமிஷமே கிடையாது. இல்ல கோல்டுங்க எனக்கு. இல்ல ஸ்டாண்ட் நான் ஆமாண்டா. இனிமேல் 50 ரன் 2 கேட்ச். கிருஷ்ணன் சார் மாதிரி தான் இங்க இருக்காரு. இந்த இங்க வந்து வாட் யூ ஹேவ் டு டு ஹியர் இஸ் அப்ளை யுவர்செல்ஃப் யூஸ் திஸ் as an example. சரியா? அந்த அன்னைக்கே சொன்னேன் வெங்கி அந்த இன்டென்ஷன் ஃபீல் பண்ணி நான் பார்த்தோட அதனால போனே இல்ல. வெங்கி ப்ரோ சொல்லுமாமே உங்க வைஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணி தான் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். இப்போ கூட வர சொல்றேன் பேட்டிங். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரியா வயசு கேட்டுதா அதெல்லாம் பார்த்துருப்பேன் எப்படி ஆப்ல நான் உண்மை தெரியாத மாதிரி கேட்குறேன் இவ்வளவு நாள் கழிச்சு போக மாட்டேன்னா தெரியாதா? கதை விடுவார் எங்க சொல்றது என்ன ஆச்சு ஆமா ஆமா ஆட முடியாது. அவரே மேட்ச் போயிட்டு வராரு நான் சொன்னல 20 hours ஆ 20 எங்க ரெடி சந்தோஷ் பண்ணுறது. அதான் ரெடி தான். அதான் இன்னைக்கு எல்லா மேட்ச்லயும் மேட்ச் கிடைச்சிங்க, எல்லா கப்லயும் மேட்ச் இருக்கு. ஓ கண்ணன் சார் ஃபோன் பண்ணிருக்கேன் கண்ணன் சார் போயிட்டாங்க இன்னொருமா எப்படி கார் பிரேக் போடுறாரு எப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு ஏன் தேவலாண்டா அப்படின்னு நடிச்சு இருந்தாரு ஒழுங்கா வீட்டுல சொல்றேன் திருப்பி கூப்பிடுவாங்க காலையிலே தேவான்றலாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் என்னாச்சு அது போன் வைங்க போட்டுல 10 டாக்டர் சஜஷன் கொடுப்பான். இங்க போங்க எங்க ஏரியால இருக்கீங்களா? சரி ஏதோ அங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கீங்க. நான் போக மாட்டேன். அங்க இந்த டாக்டர் போங்க. இது பண்ணல நான் வரேன். நீங்க எடுத்து நாளைக்கு அடுத்து தண்ணி எடுத்து போறாங்க போங்க உள்ள. ஏய் போலிங்க ஒரு கூடுவா கிரிக்கெட் ஒண்ணுமா வரணுமா அவரு போலிங்க கிரிக்கெட் ஒண்ணுமா ஆசை யாத பஸ் போங்க அடுத்த ஓவர் அவர் இன்னொரு எடுத்து போனா ஈஸியா மோட்டிவேட் பண்ணலாம் ஆ, எடுத்து போங்க, பேக் பண்ணுங்க. ஆடணுன்ற வெறி இருந்ததுன்னா டவுட் அண்ணா எடுத்து போறாரு ஒரு தண்ணி எடுத்து பிடிச்சி வச்சு அவர் எடுத்து போறாரு போ அவர் வாய்ப்பு வாழ்க்கை அவர் வாய்ப்பு எடுத்து போக சொல்றீங்க இல்லையா நம்மளுக்கு 39 வயசா 40 இருக்கும் அவங்க வாட்டர் பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கீங்க. அவங்க தான் கீழே 39 வயசு நம்ம விட்டா கூட ஒரு வருஷம் பாடி டெவலப் அவன் அது நான் அவங்க டீம் அதை தவிர தான் சொல்றேன் நான் பிடிச்சி வச்சு வச்சுன்னு இருக்காருன்ட்டு ஆமே வழக்கமான ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்கேன் நீ பாரு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு ரெடி கரெக்டா சொன்ன ஸ்பீக்கர் போட்டேன்னு பேசலாம் பத்தியா இது தெரியும்
ஆமா கம்மியா போட்டு யுவராஜ் அப்படிதான் விடு நீ இல்லைன்றத மன வருத்தமே எனக்கு ஃபீலிங் வேற ஒஸ்டா பண்ண நான் கீப்பிங் நவீன வேற திட்டிலே இருந்தாரு அதனால கொஞ்சம் உட்காந்து ஆமா ஆஹா அது நான் தான் காரணம் நீ எவ்வளோ வருது இப்போதான் இன்னொரு டீம் கிளம்புறாரு இருக்கு 15 hours இருக்கு 7 hours ஆமா சரி சரி ஒரு அண்ணன் விக்கெட்டை விட அந்த ரன் ஓவர்ஸ் பார்த்தாலே 1.5 மணி நேரம் ஆகும் போல இருக்கு அதான் ஒரு அண்ணன் போட்ட நவீன் வயசு போட்டாரு இல்லைன்னா அன்னூர் வச்சிருப்பேன் அதை விட சீட்டு ஓடினா என்னத்துக்கு 25 ஓவர் கீப்பிங் அதெல்லாம் பார்க்க கிடையாது கவனிக்கவும் இல்லை 2 மணி டைரக்டா வந்துட்டேன் அதே சொல்லுங்க அங்கேயே நல்ல இன்டென்ஷன் பிடிச்சிருக்கேன் ஆனா அந்த பால் கேட்போம் ஒரு மாதிரி வருத்தமா கேட்போம் ஒரு நாள் பார்த்து ஒரு பாட்டில் 4 பேருக்கு நீங்களும் பாவம் குடின்னு எடுத்துறாரு நம்ம குடி கூட முடிச்சிடுறோம் சிக்ஸர் ஷேட் சொல்லுவோம் சரி ஒரே நிமிஷம் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் போட்டுருக்கோம் எங்க போய் வாங்கிட்டு வரீங்க இங்க இருக்கு வேணும்னா அது நல்ல டெக்னாலஜி தும்பி தானே போச்சு தண்ணி குடிச்சு டாய்லெட் பண்ணி குடிச்சிருக்காரு ஏன்னா இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா இல்லையா ஆஃபீஸ் ஆர்ஜி நம்ம கூட இருக்காரு மட்டும் சொல்லுவாங்க not be able to use first batting initially. அப்படி பேட்டிங் எல்லாம் போகும்போது நம்ம டயர்டாக போலி போடணும் மோசம் அப்படிலாம் இல்லை நாங்கள் ஆளுங்க உள்ள வா முட்டு உள்ள வா போ முத்துறாங்க முத்து எவ்வளோ நல்ல ஸ்கோர் ஃபாஸ்ட் ஸ்கோர் 82 பேட்டிங் நம்ம டீம் அடிக்க பத்தே பரவாயில்ல இப்படி அடிக்கிறாங்க அது வரமாட்டேன் இங்கிலீஷ் பால் அடிப்பேன் பரவாயில்ல அங்கே வந்து 3 வாரம் கஷ்டம் அந்த பசங்க சொல்கிறாங்க கிரிக்கெட் பால் மேட்ச் போய் தான் இப்போ டென்னிஸ் பாலே மாட்டிட்டாரு அது மொத்தம் எல்லாத்தையும் டெக் அவுட் இப்போ சரவணன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தேன் அடையாறுல மேட்ல வாங்கின நெஞ்சில கார்ல பிச்சாங்க வேற நல்லா கிளிக்கா போட்டு தான் சம கால்
வெளியில சத்தம் இருக்குது. ரொம்ப மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு பிராக்டிஸ் தான் போட்டுருக்கீங்க. அது ரெண்டாவது மேட்ச் ரைட்டிங்களா இருக்கு வேணா சாப்பிட்டேன் బోర్డు కాదు అక్కడ బోర్డు వేసుకో నెక్స్ట్ వీక్ వీక్ ಇಲ್ಲ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ करती है அது போட்டா மழை அவைலபிலிட்டி ఇంకా ముందుకు వెళ్ళాడు இது ஒன்னாவது சொன்னாங்க பட் ஆனால் வர வர ஆடிவீங்களா இங்கே தான் ஏதோ ఇదే దానిలో పెట్టి அவருக்கு லைஃப் மோஸ்ட்லி டயர்ட் ஆச்சு இந்த பண்ணால நான் இங்கே டே மேட்ச் ஆடணும் சுத்தம் மேட்ச் டிலே ஸ்டார்ட் ஆகும் பண்ணல சாய் வரீங்களா? இந்த கலகலப்பு பக்கத்தில் அதை முதப்பட்டு அந்த மாதிரி மேட்ச் சீக்கிர முடியும்னா பாலுக்கு என்ன வெயிட் பண்ணணும் சாஃப்டானு பார்த்து இருக்கு பொழிச்சு வச்சுட்டு இருக்கேன் சபா வந்தால் ஃபீல்டிங் தான் சபா போட்டிருக்கா கூட ஓகேவா அப்படியே ஏதோ உடுப்புற ஒரு டைம் போகும் அது தெரியாதுங்க இன்னொரு வீட்டில் சவுதி மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி எக்ஸாக்ட் நாங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ் அளவு கிளம்பாக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் அளவு கிளம்பாக்கணும் அந்த அதுதான் மெட்டம் போட்டுருவோம் மழை இருக்கும் மழை இருக்கும் வந்து மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா போட்டுருக்காரு catch மாணிக்க ஓடிடுங்க மேல வைங்க சார் தூக்கி போடாது தூக்கி கிராஸ் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே ரீல்ஸ் பார்த்துட்டு
அவர்தான் இதே அச்சுராமே. என்னோட நாள் பூர்த்தி அடைஞ்சு அப்படி என்ன பூர்த்தி பண்ணிட்டீங்க நீங்க அதை சொல்லல. ரெண்டுண்ணா. விட்டது ஈக்குவலா இருக்கும். ஹெல்மெட் போடுங்க. எங்க யாருக்கா தெரியும்னா பரவாயில்ல, பக்கத்தே நின்றுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிக்கலாம். அதுவே தான் அடிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெம்பிங் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தான் ஸ்பின்ன கொண்டு வந்தீங்க, பேஸ் இருந்தா அடிச்சிடலாம். அந்த ஸ்டெம்பிங் எப்படி விட்டாரு? ஃபீலிங்ஸ் அவர் வெளில நிக்கிறாரு. அதுவும் பண்ணல. ஆனா நான் வெளியே போறது எதிர்பார்க்கல. சொல்லிட்டு போவாரு. யார மாத்தணும்? நீ பேசியா? இவங்க டைமிங் கிடைக்குது. அந்த இதுலேயே பால் பிடிப்பலாம், அதே இதுதான் இருக்கு. அதை ஒரு வெளியே போறதா கொஞ்சம் பண்ண காரணம் சொன்னாரு பாய மூட்டு கமெண்ட் அவருடைய டார்கெட்டை பூர்த்தி பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நீ பேசுற பேச்சுக்கு நாங்க திட்டுறது கம்மி. ஆக்சுவலி தெரியும் நவீனா திட்டாரு இவன் திட்டாருன்ட்டு. நீ பேசுற பேச்சுக்கு திட்டு கம்மி. ஆக்சுவலி நானே பேசினா இவரே இவன் பேசினா அவ்வளவுதான் புரியும். இவன் பேண்ட் யுவராஜ் ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கினான். உனக்கு தெரியுமா இதே கிரௌண்ட் தான் பேசுறதே கஷ்டம். நான் பேசுவேன் அவங்க ராதாஸ்தான் கூட வச்சுக்குவாங்க. யுவராஜ் பேன் பண்ணிட்டாரு நான் கேப்டன். காரணம் தான் நீங்க தான் நாம அதுக்கு சம்பளம் இருக்கு, அதோட இருக்காரு. ஸ்கோர்ல வந்து ஒரு 6 ரன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி போயிட்டு இருக்கோம். இல்ல கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணல. இல்ல கம்மி பண்ணல. அது ஆக்சுவலா வந்து வேற ஒரு லாஸ்ட் அந்த ஓவர் லாஸ்ட் பால் விக்கெட் விழுந்தது. அது வேற அது வந்து 6-ஆ கன்வெர்ட் ஆகி அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஓவருக்கு வந்து ஒரு டாட் விழுந்தது. அதுல ஃபர்ஸ்ட் பால் 6 போட்டு விக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கவுண்ட் பண்றது 6 ரன் கம்மியா கவுண்ட் பண்ணுங்க. இந்த சகோதரர் அதான் ஒருத்தர் அது நான் திரும்பி பக் ஆயிடுச்சு. அவங்க சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. 6 ரன் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி தான் 2 ஆகுது. வேற டீம்ல ஆடிட்டு இருக்கேன். அவங்க இந்த காலில் கூட்டாங்க, நான் வரலான்ட்டேன். காலில் எதுக்கு ஸ்டார்ட் டைம் போன மேட்ச் சரவணன் யார் யார் பேரும் மாற்றி போட்டாங்கன்ட்டு விசாரிச்சு மாற்றி விட்டாங்க. இவருக்கு போட்டாருங்க. மொத்தம் 48 சொல்லுங்க. நம்ம கடமை ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு நேரம் ஆடணும் ஆட சொல்லு. 40 சொன்னா ஓட உள்ள அவன் தனியா ஆன் பண்ணுவீங்க. நீ பண்ணு நீ 1000 மேட்ச் ஆனாலும் உங்க அறிவு கிடையாது. நெக்ஸ்ட் சைடுல அந்த பால் அவர் பாயிண்ட் பண்றீங்க ஐக்கியா. ஆமா இங்க டீல சாதாரணமாகவே நம்ம நியாயமா ரெண்டு ஒரு டீம் தான். வாரத்துக்கு 4 நாள் ஆகிட்டாங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம், ஆவரேஜா 1.5 மணி நேரம்.
சார் என்ன போச்சு அப்போ இந்த நல்லா அடிக்கிறேன் அடிக்கிறேன் இல்லை வந்தோம்னா தெரியும் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலும் போகிறோம். கரோனாவில் 2-3 வருஷம் அப்படியே தள்ளியாச்சு. ஒரு வருஷம் ஓடணும், 2-3 வருஷம் கரோனா போச்சு. இப்போ லாஸ்ட் இயர் 2 இயர்ஸாக போயிட்டு வந்துருக்கு. நீங்கள் இருங்க. நம்மளே வந்து ஒரு நம்மளே ஒரு பயங்கர பிடிக்கலாம் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம ரெகுலராக ஆடுறோம். முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆக்சிடென்ட் பக்கத்துலேயே இருந்தோம். நகராட்சி இது க்ரோமாலாம் வந்துச்சு. ரோமாக்கு பக்கத்து ஆஷோவும் கீப்பராண்டா ஓகே. அப்படியா நான் போலிங் போட போக மாட்டேன் கேக்குதா அது ஒண்ணு இதுதான். இல்லடா என் போலிங் ஓட்டு நிக்காத கடுப்பா இருக்கா சரணா நீ தான் போலிங் கேட்டியா நான் என்ன சொல்றேன், நான் கீப்பிங் பால் தேவையில்லாம் சரணா நீ தான் போலிங் கேட்டியா அதெல்லாம் பண்ணி நம்ம பேசுறேன் மட்டும் சொல்லி முடி பரவாயில்ல 13 தான் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் 68 எனக்கே ஓவர் திரும்ப உனக்கு வர மாட்டாங்களா சொல்லு அது நான் போட போது மாத்திரேன் எப்ப 2 கிலோ பாக்கெட் நிக்கணும் நான் போடி போட போது நம்ம 10 ஏற்கனவே 10 பேர் தான் போடுறேன் பிராக்டிஸ் தான் உள்ள அனுப்பிச்சிருவேன் பார்த்தாலே வார வாரம் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு இன்னைக்கு என்ன பேசுவேன் ஒரு உரிமை இருக்கு. உரிமை கொடுக்குற மட்டும் முக்கியம் இல்லடா கேட்ச பிடிக்கணும் உண்மையா சொல்றேன் என் கம்பெனி விட்டு இப்போ அதில் கூட போக முடியாது ஏன்னா அது கஷ்டம் தான் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பால் இருக்கு இன்னொன்று விட்ட தெரியுமா கிச்சாதா உண்டாதா கிச்சா உண்டானே எந்தா 50 கலர் சார் முத்து. அவன் முத்து மேடம் பாத்து முத்து மேடம் யூடியூப்ல பிளான் உண்டா பாரேஜா ஆமா ஏற்கனவே ஒன்று விட்டாரு டேய் இங்க ஒன்று அங்க விட்டாரு அப்படின்னா ட்ரை பண்ணி விட்டுறாங்க காஞ்சிபுரம் என்னடா இவங்க இதெல்லாம் கிடைச்சிது. நான் அப்படியே இருக்கேன் வராம பசங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா இங்க போடுறது தெரியுமா ஆடத்துல அவனுக்கு ஆடத்துல ஒரு விஷயம் உங்களை தான் பயங்கரமா கிரெடிட் கொடுத்துருக்கான் ஜார்ஜ் கேஷ்னர் மாதிரி போடுங்க அப்படின்னா மாதிரிங்க நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அதை கேட்டு வண்டி தான் நான் காலைல டென்னிஸ் மேட்ச் ஆரம்பிச்சுடா இங்கே சந்தோஷ் பாலை விட்டது பயந்து அதுக்கு நடுவில் நல்ல 13 சேஞ்ச் அப்போ அதுதான் நான் வாரம் போயிடு அப்படின்னு சாக்ஸ் இதை நான் சொன்னா வந்து நான் அதை மாற்றி நீங்க சொன்னது வந்து வேற விதமா பண்ணுங்க. வேற என்ன சொன்னீங்க சொல்லு அடிக்க முடியல ஆனா இந்த மாதிரிலாம் கேட்டு சொல்றா எப்போ நானும் தட்டுறது நான் வரல நான் அப்படின்றியா ராபிட போட்டு வீட்டுக்கு கேப்டன் தெரியும். கேப்டன் என்ன தெரியும் நீ பிடிக்க மாட்டேன் தள்ளி தள்ளி அண்ணன் ஜெயிக்கணும் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னா என் ஆசைக்கே ஒன்றே ஒன்று பண்றியா சொல்ல கீப்பிங் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன் நீ பண்றேன்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டி என்ன பண்ண போய் கூட போய் வாழை பிடிக்கலாம் இப்போ கையில் வச்சிருக்கேன் ட்ரை பண்ணா நான் ஃபீல் பண்ணுவேன் ஸ்டம்பிங் அடிக்கவே பண்றேன் நீ தான் ஆமா கையில் அடிச்சா ஒரு வாட்டி சொல்லுங்க சும்மா பால் பிடிக்கும்போது ஸ்டம்பிங் பண்ணாத அப்படின்னு சொன்னீங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாலே பிடிக்கல
அதான் வாங்கிட்டு ஒழுங்கா கீப்பர் அந்த மனுஷனை bowling போட ஆஞ்சு ஒரு அசிங்கப்பட்டு. ஆமா என்ன தின்னுங்க அவரை தின்ன அவருக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா இருக்குடா கவலைப்படாத அந்த வாரம் ஃபுல்லா நான் ஒர்க் ஃப்ரம் இன்னைக்கு தான் போனா காத்தில அதே 60 ரன் ஆமா. நீ கம்பெனி கழிச்சு ஒரு பாயிண்ட் ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்க நீ நின்று உள்ள அடிக்க நல்லா பண்ணாங்க. எடுங்க வந்து மாதிரி கரெக்டா யார் அந்த டூர்னமெண்ட் சூப்பரா இருக்கு. how did you rate your speech? I like that. It was tactically correct in many ways. ஆமா அதுதான் கரெக்டெல்லாம் பார்த்தா கேம இருந்தது. ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப strategically எங்கெங்கெல்லாம் நீங்கலாம் மோட்டார்ஸ் அதெல்லாம் மேட்டர் அவன் என்னென்ன பண்ணான்றது சொல்லுவா இங்க எதுலாம் ஓட்டு வரும் இதை நான் யாரும் சொல்றது சரிடா நம்ம இதுதான் ஓகே நான் போய்க்கிறேன் இல்லை நான் வந்து போய்க்கிறேன் முடியலையா உங்களுக்கு முடியல நான் வெயிட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் போல strategically நிறைய ஆப்ஷன் நான் இருந்தாலும் அவ்வளோ தெரியுமா 35 மினிட்ல பேசுறேன் பாலிடிக்ஸ்ன்றதுனால கரெக்டாக பேசுகிறேன் உண்மையான போட்டில் எனக்கு யாரோ செம்மையாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா என்ன இதுதான் அப்படியே அதனால இது ஒரு வெல் தாட் அவுட் தான் எங்கெல்லாம் ஆமா ஆமா எந்தெந்த இடத்துல டச் பண்ணணுமோ அதை டச் பண்ணணும் காலையிலேயே எழுதி கொடுத்தாங்க அவன் பேசணும் பேசுறது அப்படி கிடையாது நான் என்ன பண்ணுறேன் போன வாரம் விஜய் தானே பேசுறீங்க உங்கள்கிட்ட பாலை தேர்ந்த கீழே விக்கெட் 4 தான் போயிருக்கும் ஃபுல் டீம் இல்லைங்கல்ல ஏன் வரல ஃபுல் டீம் இல்லை 9 பேர் 10 பேர் இருந்தோம் இந்த மாதிரி 11 இருந்தோம் சரத் வரல ஆதித்யா வரல பிரதீப் வரல சரத் ப்ரோ ஊருக்கு போகிறேன் ஆதித்யா இங்கே மேட்ச் இல்லைன்னா வேறு டீம் ஓகே சொல்லிட்டான் பிரதீப் ஏதோ ஃபேமிலி பண்ணிட்டான் அதனால் வந்து 3 பேர் என்னவா போட்டு போனேன் நான் 3 பேருக்கு போல இல்லையா ஹரி சவா சரி அவன் அவன் எடுத்து போயிட்டான் மூக்கு அப்புறம் ஆல்ரெடி இருந்தேன் வெட்டி ஆகல வெட்டி ஆகல மஷி வரலன்ட்டாங்க வரலன்ட்டாங்க இல்லை கேட்கலையான்னு தெரில விஜய் வரலையா பேட்ஸ்மேன் மேபி 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கேட்டாங்க தான் இருக்குமா 11 சப்ஸ்டியூட்லாம் கிடையாது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க காலம் ட்ராவல் ஆகும்
கேட்டாங்க எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு வந்து மொத்தம் 30,000 வெள்ளிக்கிழமை 29 வெள்ளிக்கிழமை கிரவுண்ட் நல்லா தானே இருக்குது. ஏன் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கேன்சல் ஆச்சு? டிஎன்சிஏ மேட்ச்லாம் வந்து மொத்தம் கேன்சல் பண்ணுறாங்க. என்னண்ணா கிரவுண்ட் நல்லா இருக்குது. கிரவுண்ட் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக விட்டுருக்கு. கேன்சல் பண்ணாங்க. தெரியல, மேபி அவங்க வெக்டாக இருந்தாலும் ஆகி விளாட போச்சு மாட்டாங்க. நாம வெள்ளிக்கிழமை 5 ஓவர் ஆகி போச்சு நான் மேட்ச் ஆரம்பிச்சு. கிழமை சரிண்ணா உங்கள்கிட்ட எதனா ஒழிச்சா இருக்கு இன்னும் மேலே போகணும். கலர்ஸ் இல்லையா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் போடுறோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் அப்படியா நீங்க இல்லாம ஒரு ஆள் எவ்வளோ இருக்கு சூப்பரா ಎಲ್ಲ ಲೋ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಸೆಕ್ಷನ್ उनका नंबर एक बार हमने उनका बंदा से भी बात
இல்லை லீவா நீதான் நீதே 10 ஓவர் போடுற ரெக்கார்ட் பண்ணி क्लैरिटी தெரியல मेन बात है ना कोई वो लोग अपने आप क्लोज करते हैं पुलिस वाला है आप पहले इसका वजह से मतलब क्या करके आपने किया एक्सीडेंट प्रेशर फोटो सब हमारे इसके लिए ड्राइवर भी चेंज नहीं कर पाए हम हिंदी भूलिया हम जाते मेरा गाँव तमिलनाडु में अभी प्रॉब्लम आपसे क्या है जो माल ट्रांसफर करने के लिए मना ஆமாம் எங்கே இருக்கான் வேறு யாரையா கவனம் வந்துச்சா சரி இவங்க யாரோ ஆர்கனைசர் யாரோ கூப்பிட்றாங்க ஸோ தினேஷ் இருக்கானான்னு பாரு தினேஷ் நான் கூட சேர்ந்து வர சொல்லு அந்த ரஞ்சித் பூனம் இல்லையா கோயம்பேடியா அப்படி சொல்லு சுத்தமாக ட்ராவல் ஆகும் தினேஷ் அவனே வந்துடுவான் இங்கெல்லாம் வருவானா ஹிந்திக்கே வரமாட்டான் சொன்னா எங்க இருக்கும் நம்மள நம்ம காரில் இந்த ரஞ்சித் லட்சா போகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அது காலிலேருந்து பேசாமல் பிடிச்சிருக்கு இந்த சைடு ஒரு பரவாயில்ல வந்து பாருங்க கவர்ஸ் அங்கே தான் பார்க்குறேன் நீ பேசுறது அவனை ஃப்ரீயா ஓட்ட விடுற வண்டி வண்டியே இல்லடா புது வண்டிடா ஃபர்ஸ்ட் லோடா வண்டி என்ன பண்ண எங்கடா வண்டிக்கார ஃபர்ஸ்ட் இது பாடி கட்டி ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி நிச்சு பின்னாடி யாரு முன்னாடி ரெண்டு வண்டி இவன் போய் நின்னு ஆளுங்க எதுவும் இல்லையா முன்னாடி போய் பிடிச்சிருக்கான் இவன் போய் முன்னாடி பின்னாடி வந்தவன் கேலி செல்ஃபி போட்டுக்கலாம்டா அவனும் அவன் சர்வேயர் இல்லடா பின்னாடி வந்தவன் கேலி ஈரோடு போனா என்னோட ஸ்டேரிங் இடத்துல கரெக்டாக ஸ்டேரிங் மிஸ்டா ஆளுக்கு எதுவும் இல்லையாடா அது அந்த நாய் தான் போயிட்டு அவன் மைண்ட் ஏதோ கோளாறாயிட்டு அவன் பாட்டு எங்கே சுற்றினுக்கிறான் இப்போ ஸ்டேஷன் லைசன்ஸ் இருக்குல்ல எந்த ஏரியாவில் இது நாக்பூர்ல நான் கிளம்பி போனேன் நீங்கள் இப்போ போல 50 கிலோ தான் லோடு தான் நமக்கு இதான் ஜாலியாக பேசி ஜாலியாக பேசி லோடு நம்மளுக்கு தான் இதான் நிறைய வண்டி வாங்கிட்டுல நீங்கள் ஆ நல்ல டிரைவராக போட்டுருக்கீங்களா யாரு யாரும் தெரியும் உனக்கு கேஸ் தான் கரையும் அவனுக்கு நல்ல டிரைவராக இருக்கணும் போன மாதிரி பார்த்துருக்கா எங்கே கேட்டு நான் 2 பேர் கட்டி போட்டுருக்கேன் ஸ்டேரிங்ல மாட்டிட்டு ஓ அது மாதிரி ஆயிடுச்சா கொஞ்சம் ஒன்றிச்சா உடம்பு உடஞ்சிச்சப்ப நார்மலாக போட முடியாது அவங்க ஆளுன்னு தெரியாம வரானே கேட்டேன் அதனாலே அவன் வரமாட்டேன்டா எல்லாம் வாங்கணும்டா
எப்படி தூங்கி விட்டானா? அதாவது இந்த மேட்டர்லாம் நிற்கிற வண்டி 16 வீல் வண்டி மூவி வச்சிருக்கான் அதில் பின்னாடி வந்தவங்க 16 வீல் வண்டி எந்த ஆனமா தெரியல. பைக்கு தான். பைக் எல்லாமே காலியா 40 தான் ஆள போய் மேலே தான் வச்சிருக்கேன். தெரியாதுடா. சைடில் இருக்குல்ல மொத்தம் கேலிடா. மொத்தம் காலி பைக். ஏய் அவன் பொழைச்சதே பெரிய விஷயம் தானா? இந்த வண்டிக்கும் டோட்டல் லாஸ் கொடுத்தான், பைக்கும் டோட்டல் லாஸ். டைம் கொடுத்தானா? டைம் இல்லை, சர்வேல ஆக்சுவலாக நிற்கிற வண்டி ஓடியா? நிற்கிற வண்டியே ஓடுறது அவங்களுக்கு இல்லை, அவங்க ஆட்டத்தை வெளியவே நிறுத்திட்டு வரணும். பைக் டிரான்சிட் வச்சு இல்லை காலனிக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த காலனிக்குள்ளே வந்துட்டீங்களா? மேலே ஃப்ளோர் இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துப்பாங்க. இந்த பைக்கை எடுத்துட்டு தானே என்னது ஹோண்டாவா? ஒமாகின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி புதுசாக இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புதுசாக வரவங்க நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்களா? பைக்கா? ஒமாக்கி இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் ஓடும் முன்னாடி பேஸ்கெட் கம்மியாக இருக்குது. 20,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் கம்பெனி. அதெல்லாம் அசம்பிளி தானடா. நம்மளே பண்ணலாம் அந்த பைக். எல்லாமே சைனா கண்டெய்னர் சாம்பரில் பேட்டரி வண்டி போட்டுக்கிறோம்ல, அதெல்லாம் அப்படிதான். கோயம்புத்தூரில் சின்னதாக இருக்குல்ல. அப்போ உங்கள் லாபம் எங்களுக்கு எங்கேயும் இல்லை. உங்கள் லாபம் ஃப்ளைட்டு கம்பெனியில் கூட இல்லை. ஃப்ளைட்டு கம்பெனிக்கு கூட ஒரு 10 கிலோ வாங்க வேண்டியது. ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பிச்சு வைத்தியர் பின்னாடி போட்டோ வச்சிருக்கேன். ரன்னிங்லையா? மெயின் ரோட்லையா இல்லை சர்வீஸ் ரோட்லையா? பண்ணிட்டாரு பையனை குட்டைங்க கிடைக்கும். புரோட்டீன் ஷேக்கா? புரோட்டீன் ஷேக்கா வாங்கிட்டாங்க. சும்மா ஏதோ பேசணும். நான் கேட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோட்ஸ் மில்லியன்ஸாக இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்? நானும் எங்கேயும் பார்த்தேன் புரிய வச்சு எவ்வளோ வரா இருக்கு? 5 hour இருக்கிறேன். ரொம்ப டயர்டாகிட்டீங்களா? நீங்கள் எப்போ மலேசியா கல்யாணம் போனான்னு கேளு. கோபுரம் அவன் சொன்னான் கூட. பல்லு யாருக்காவது பிடுங்கலையா அப்புறம்? இல்லை பொய் எல்லாமே ஒண்ணுதான். நாள் மட்டும் ஒன்று இல்லை ஒரு நாள் 2ஆம் தள்ளி போட்டுருக்கா. இல்லை சாட்டர்டே நைட்டு போனேன். ஆமாம் அது எனக்கு தெரியும். நீங்கள் நேரத்துக்கமாக அது பிடிக்கிறீங்க பல்ல. யார் கோபுரம் அதுக்காக எங்கே பிடுங்க வந்து பண்ணல ஃப்ரைடே தான் பிடுங்க வந்து சாயந்தரம். நான் வேணா இது கூட காமிக்கிறேன். ஃப்ரைடே பிடுங்க யாருங்க?
கோபுராக்கா இது பல்லு முடிஞ்சது அவ்வளோ முக்கியமா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அவன் என்ன போட்டோ வைடா எல்லாத்தையும் பக்கத்துலேயே டவர் வச்சுருக்கிறான் அவன் பக்கத்துலேயே ஒரு டவர் வச்சுருக்கிறான்ல கோபுராவா இன்ஃபர்மேஷன் தப்பாக வந்து நீ எனக்கு டிக்கெட்டுக்கு ஆகாத போதே எனக்கு தெரியாது ஆமாம் டிக்கெட் தான் போயிருக்கா அவன் சண்டே போனியா சாட்டர்டே சண்டே ஒரு நாள் டிஸ்கவுண்ட் சாட்டர்டே போனேன் சரி இப்போ டிக்கெட் காட்டு பார்ப்போம் டிக்கெட் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ன கோகுலு பாத்தியா ஸ்பையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கோம் எப்படி போனாலும் மாட்டிப்பேன் நாங்கள் உட்காந்துருக்கேன் ப்ளூ கலர் நீங்கள் வந்து திங்கிட்டே கோபுரா அதான்டா கோபுரா வாட்டி அது ஃபோன் பேசிட்டு அவன் நமக்கு எவ்வளோ திறமை போகிறோம் விஜய் நீ போகிறோம் நீங்கிற மாதிரி போகிறோம் ஏன் முதல்ல நீங்கள் 2 பேருக்கு ஒரு டாஸ்க் போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அதில் போய் டாஸ்க் போட்டு அங்கே தோன்றுவாங்க உடம்பு கம்மியான மாதிரி இருக்கு ஏய் வெற்றி தாண்டா முக்கியம் யாரோ இப்படி டாஸ்ல சேர் பண்ற எந்த மேட்சும் ஜெயிச்சது வேணாம் சதீஷ் வரல யார் இருக்காங்க அப்போ 4 இருக்கு கரெக்டா இருக்கு படம் பார்க்கறதுக்கு மேட்சுக்கு வரல இன்னைக்கு வேணும் லாஸ்ட் டவுன் அது முன்னாடியே புக் பண்ணிட்டேன்டா காசு அதிகமாக கொடுத்து பிளாக்லியா பிளாக் இல்ல மேட்ச் முக்கியமா மேட்ச் விட்டா மறுநாள் பார்க்கலாம் மறு ஷோ பார்க்கலாம் எங்க இருக்கு பொண்ணோட போட்டு ஓபனிங் போ பொண்ணோடியா போடா 2:30 போட்டல ஏய் லாஸ்ட் அவார்டோட போனடா அதுக்கு அப்புறம் நீ தான வரான் கோபுரா இங்க இருந்தே கால் பண்றீங்களா பிரசாதி கால் ஓடி போய் பிடிக்கல அவன் எங்க என்ன இடத்துல கேட்ச் பிடிக்கல நம்ம எங்க கேட்ச் விடுற இதான் உண்மைதான் சரி ஓப்பனிங் போறியா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃபர்ஸ்ட் நீ போ ஏய் சவடா எவ்வளோ எத்தனை நாள் கடைசி வரைக்கும் நம்ம டீம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாதி நாள் ஓப்பனிங் கணக்கு தானடா 2 பால் 3 பால் அவுட் ஆகும்போது அவ்வளோ போனேன் ஓப்பனிங் கணக்குல தான்டா போனேன் ஏதாவது இருக்கடா லோக்கல் நீ பேஸ் பண்ணு கேபிட்டல் வந்து 10 ஓவர் ஆகும் 25 hours 25 நாய் எந்த நாய் அப்படி திரும்ப எந்த நாய் கேட்குது 25 தானே ஏய் என்ன ரெண்டெல்லாம் வராது நீ சொன்னா நக்கல் பேச்சு ஃபர்ஸ்ட் போடு இல்ல இல்ல நீ நான் போடுறேன் இல்ல இல்ல நீ போட்டுக்கிறியா போட்டுக்க நம்ம அடிக்கிற 50 ரன்னுக்கு நீ ஸ்டோர் போட்டு 45 ரன்னு குத்துரு அப்புறம் போலிங் வருது சொல்லி 10 பேர் கேட்கணும் 1 hour 40 minutes அதை 22 போட்டாலும் 22 போட்டாலும் என்ன நான் கரெக்டாக பேசுறேன் ரன் வச்சு பால் போடுக்கு போனா தானே 20 ஓவர் ஏய் அவன் கூட கரெக்டா 2 மணி கொடுத்து சொல்றான் அதை கேட்கறதுக்கு கேட்க வேண்டியதுனால அது காரணம் நான் தான் சொல்லு ஏய் எப்படா இருக்க பாருயா மட்டும் அவுட் ஆகட்டும்
இல்ல ஓப்பனிங் தான் போயண்டா ஏன்டா ஏன் ஆடுறீங்களா சரி இல்லடா எங்க போகுது அந்த 3 விக்கெட் அவங்க தூரம் என்ன பண்ற இப்போ அவன் பார்த்தான் உள்ள நிக்கிறேன்னு சொல்லுங்க ஒர்க் பண்றேன் என்னங்க கிளாரிஃபையா ஓகே நைஸ் நாய் போனா போட்டா பாதியில நானும் போட்டா நீ என்ன போட்டா இதுலயே தான் பயமா நீங்க தான் ஆடுறீங்களா ரெகுலரா இல்லடா அவன வேணாம்னு சொல்லிட்டு போனவே ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட உள்ள மட்டும் டேய் இந்த மேட்ச் அத பண்ணிட்டு இருக்கேன் நைஸ்டா முடிச்சோம் மச்சான் சொல்றேன்டா நானே வேற டீம் ஆக்சுவலி நாங்க ரைட் நான் சொல்றேன் உனக்கு ஏதாவது 96 ஜாலியாக தான் ஆடுறீங்க பயங்கரமா அப்போ எப்படி ஆடிக்கணும் அதெல்லாம் போடுறான் ரெட் கர்ட் ரைஸ் இதெல்லாம் போடுறான் டபுள் 90 4 ரைஸ் போடு நல்லா புளிச்சிருக்கணும் தயிர் அவன் சொல்றோம் அது பார்த்து சொல்லுங்க ஓகேடா பை பை ஆப்பா நீ என்ன கோபரா ஏய் இல்லடா பண்ணாதனால நல்லா போறோம் உங்க பேட்டங்க சதீஷ் வரலையா இன்னைக்கு கார்ல இருக்கு யார் இருக்கு 9 பேர் தான் இருக்கு 11 பேர் இருக்குடா ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ரஞ்சித் வந்துகிட்டு இருக்கான் இது போற ஸ்பின்னர் என்ன ஆமாடா ஏய் கௌஷிக் பேர்லயே போடு ஷாமன் வந்திருக்காங்க யார் என்னடா நீ வந்து குடி போகலையாடா லைவ் போய் நீயும் வரலன்டா வெங்காயத்துக்கு எதுக்கு இது மேட்ச் போட வேண்டியது அவன் கேமரா வைக்கிறாங்க நாங்கள் ராத்தோம் நம்ம மேட்ச் வீடியோ மேட்ச் எடுக்கலையா வீடியோ அவங்க யாரும் ஆமா உங்க பேட்டிங் மட்டும் போன்ல என் போன்ல எடுக்கிறேன் எடுக்க வேணாம் கண்டிப்பா எடுக்கிறேன் லைவ் போலிங் இல்ல நான் நீ போற அந்த மெசேஜ்க்கு நீ இன்னும் அவுட் ஆ போறீங்க 4 செகண்ட் இருக்கா 3 பேர் அதான் ஒண்ணு 3 டைம் அப்ப சவுண்ட் வந்தா ஒரு ஓபனிங்ல சவுண்ட் எது கேம்ஸ் பக்கத்துல மல்டிபிள் சாய்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகுது யாரும் டார்கெட் பண்றாங்க பேரே போடுறா அதோட மேட்ச் வந்த கூட உடனே ஆமா ஆமா அது கண்டிப்பாடா அந்த மாதிரி நடந்துரும் அதுவே டேய் மொத்த ரிப்ளை பண்ணல குரூப்ல டேய் அவன் மார்னிங் எடுத்து ஓடுனா கிட் பேக் யாரையும் வாரம் வந்து குரூப்ல போட்டாங்க யூசர்ஸும் இது கவுண்டே இல்ல ஷூ போடு வெடி பீட் தான் போடுங்க டேய் அங்க எங்க எழுதி 7 பேசி முடிச்சிட்டியா
முடி வச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு போறேன்? கௌஷிக் எக்ஸ்ட்ரா கேப் இருக்கு. சரி ஓகே. கட்ட பாருங்க. அசாட்டை டோல் கட் தாங்க. லிஃப்ட் கட்ட ப்ரோ சாரி. ஏய் இவனுக்கு வந்திருக்கானே ப்ரோ ஆர்டர் ப்ரோ ஒண்ணே வச்சிருக்கேன். எப்படிடா? லாஸ் இல்ல சர்வீஸ் இல்ல லாஸ். ஏய் வாஸ்டா அவுட்மார். ஏய் குறுக்கா. வந்து உட்கார்ந்து குறுக்கா. பேன் எங்கடா? சரிதானே இது அண்ணா இது ரத்தம் வந்திருக்கா. சரி இத தானா தானா. உள்ள ஒரு நாள் போய் வெடி மேட்ச் அந்த இதுதானே இது. போறோட எடுத்துக்கிறேன். எல்லாம் லாஸோட அது ஹைட். வேணாம். ரெண்டு பேர் மட்டும் ஓடுறாங்க. ஹைட் ஓட ஹைட். ரன் பேர் தெரியுமா? பவுண்டரில 10 ஸ்டெப் தான் ரன். அண்ணா 3 ஆட்டா வச்சாங்க. அதெல்லாம் ஓடுறது. ஓடுறவங்க நீ தான் ஓட மாட்டல்ல அப்புறம் என்ன நீங்க ரிவர்ஸ்ல இருக்கீங்களா? சரி ஆக்சுவலி முட்டி கீழே வருது 3 வாக்கு முட்டி கீழே தான் வருது. அப்படியா? எனக்கு முட்டி வரைக்கும் வரணும் எனக்கு. இது 3 வாக்குடா. ஏதாவது எந்த பாடம் தான் எனக்கு இந்த முட்டில போறான் பேருங்க வெங்காயம் கேஸ் வருது. கேஸ்லாம் பயப்படுறது வேஸ்ட். அபினேஷ் தான். அபினேஷ் கூட பிரச்சனை இல்ல. அபினேஷ் தான் பிரச்சனை. அபினேஷ் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணுவார். ஹைட்ல இருக்கு. ஹைட் இருக்கான். டர்ன் பவுன்ஸ் பண்ணுவார். ஒரு போலர் ஆயிட்டான். இல்லனா எரியும். போன மேட்ச் எரிஞ்சிட்டான். அப்படியா? நேரா முட்டில வாங்கினா முடி போன மொத்த நேரம் பாடம். இவனை நம்பி நல்ல க்ளோ வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ எக்ஸ்பென்சிவ் வச்சிருக்கான் க்ளோலாம். நான் வாங்கினது 4000 ரூபாய். க்ளோ எஸ் ஆர்எம்எஸ். இதே எஸ்எஸ்ல 7000 சொல்றான். க்ளோ குவாலிட்டி தான் முக்கியம். பிராண்ட் தேவையில்லை. சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி வேண்டியதா குவாலிட்டி. ஆமா பிராண்ட் தேவையில்லை. க்ளவுஸ் ஆமா எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. பேட் கூட ஏதாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிதா காலை உடைச்சிக்கிட்டு. ஆமா கரெக்ட். ரொம்ப சென்சிட்டிவ் ஃபிங்கர்ஸ் தான். ஆமா ஆமா ஆமா. ஏய் கிரவுண்ட் போட்டு அவுட் போடுறாங்க. விஜய் சங்கர் ஆள் கேட்டவனா நாப்பா அந்த கர்ம பேக்ல இருந்து ஒரு ஹெல்மெட் எடு. காலையில சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. விஜய் சங்கர் சும்மா பயங்கரமா வேர்க்குது. மெசேஜ் வந்தோடனே அதான் கேட்பாரு ஐயா. நேத்து அப்படி வெயில் அடிச்சது. சீ மழை பெஞ்சது. கொஞ்சம் மழை பெஞ்சது வேற. ஏய் அடே பென் இருக்கீங்க பையனே சான்ஸ். முன்னாடி சரியான மழை. கேஸ ஃபர்ஸ்ட் போறானா? இல்ல இங்க கிடையாது. அங்க போயிருந்தேன். ஏய் நாப்பா நம்ம கிக் பேக் எல்லாத்தையும் மூடிடுறோம். அண்ணா நகர் வாசி கிடையாதுயா. இந்தியன்யா. எது நம்ம பார்த்து மூடிடலாம். என்ன முத்து? எனக்கு 2 அஸ்டில் இருக்காங்க. தோ அஸ்டில் ஒரு பேர் தாமு ஒரு சிம்பிமேன் இன்னொரு நோ கமெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சாரி மை லார்ட். வாட்டர் ஒன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒன்னு கொடு. மாமா காலையில வர சொன்னாரு. அப்போ ஷூ மாதிரி வாங்கிட்டியா? வெயிட் பண்ணுங்க அப்போ. தீபாவளி ஆஃபர் போடுறாங்க. ஆகஸ்டா? அடுத்த மாசம் என்ன வருது? அவனுக்கு கஷ்டமான பால். இவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ண செக் பண்ணிடுங்க. அந்த ஆஃபர்ல போடுறா. ஆனா ஸ்டம்ப் இல்லையே. ஆனா நீ வந்து வெப்சைட்ல வாங்க. நீ பாரு பிட்கார்ட் நான் போடல. ஆமா வாங்கினா. வயிற்று வேண்டியதான மாற்ற வேண்டாம். எல்லாம் ரெடி. நான் ஊ சொன்னா உள்ள பண்ணிடலாம். எப்படி நான் வச்சதுக்கு அப்புறம் நீ அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அதான் சொல்றேன்ல. அது வந்து ஒரு காட்டு தந்திரம். இன்னும் என்ன சொல்லுங்க.
அவளுக்கு ஃபோன் பண்ணி தெரியாம உனக்கு அடிக்கிறேன்ட்டு பிவி பார்த்து பிபி கடிச்சேன். அப்புறம் பார்த்தா சீரியல் అదే ఆవిడ ఏం కాదు బొందల పన్ను ఏం కాదు మధ్య ఆవిడకి బయట ఆరదు దాంట్లోనే ఆడు ఎక్కడైనా బొందలు అవగాహన చేస్తావు అది బొందే కూడా దీంట్లోనే ఆడేసి దీంట్లోనే ఆడేసి ஜம்ப் பண்ணி போனவே இல்ல ஜம்ப் பண்ணல அரப்புல போறீங்க அடிச்சு போடாதீங்க எங்க பால் அடிக்காத